ஒரு இடத்துல நிறைய பேர் ஓடிட்டு இருந்தாங்களா, அதில் ஒருத்தரை மட்டும் பிடிச்சி நிறுத்த வச்சு, எவ்வளோ ஸ்பீடாக ஓடிட்டு இருக்கீங்களே, எங்கே தான்ப்பா ஓடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் நின்று எங்கே ஓடுறேன், எங்கே போய் சேர போகிறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னா, மற்றவங்களை விட ஸ்பீடாக எப்படி ஓட முடியும், என்னை விடுங்க நான் ஸ்பீடாக ஓடணும்னு சொன்னாராம். இட் டசன்ட் மேக் சென்ஸ் இல்லைங்களா? இன்றைக்கி பல பேர் பிஸ்னஸில் ஓடிட்டுருக்காங்க, எங்கே போய் சேர போகிறாங்கன்னே தெரியாது, எவ்வளோ ஸ்பீடில் ஓடணும்னு தெரியாது, அண்ட் கரெக்டாக தான் போய்ட்டுருக்குமா, கரெக்டான டைரெக்ஷனில் தான் போய்ட்டுருக்குமான்னு தெரியாது, ரைட்? ஸோ நின்று யோசிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ப்ரோக்ராமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு சீரியஸாக இருக்கீங்க அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. வணக்கம், நான் 80-20 கார்த்திகேயன். ஒரு ட்ரெயினர் நிறையா டாப்பிக்கில் ட்ரைனிங் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் கடந்த 5 வருஷங்களாக நான் ஹேண்டில் பண்ணுற ஒரே டாபிக் இது ஒன்று தான். 80-20 பெரட்டோஸ் பிரின்சிபலை சாதுரியமாக பயன்படுத்துறது மூலிமா எந்த ஒரு பிஸ்னஸ் மேனும் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஸ்மார்ட் ஒர்க் எப்படி பண்ணுறது, ரொம்ப கம்மியான நேரத்தில் டிராஸ்டிக்கான க்ரோத்தை எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உண்டான இந்த ப்ரோக்ராம் பெரும்பாலும் யார் அட்டன் பண்ணுவாங்கன்னா, ஒரு மரத்தில் ஃப்ரூட் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஃப்ரூட்டை டெக்கரேட் பண்ண முடியுமா? நிறைய பேர் டெக்கரேட் பண்ணுவாங்க. ஃப்ரூட்டுன்னு நான் சொல்கிறது பிஸ்னஸை, கஸ்டமர்ஸை. ஆனால் ஃப்ரூட்டு நல்லா இருக்கணுன்னா நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய இடம் ரூட். ரூட் அப்படின்னா என்னென்னா கிளாரிட்டி, மைண்ட் செட். யார் ஒருத்தர் ஃப்ரூட்டு நல்லா இருக்கணும்னா ரூட்டில் தான் ஒர்க் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு நிகழ்ச்சியில் சீரியஸாக ஒர்க் பண்ணுறாங்களோ, அவங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு உண்டான அடித்தளமாக இந்த நிகழ்ச்சி இருக்கும். நம்ம எவ்வளோ பணம் வாங்குகிறோமோ அதுக்கு 10 மடங்கு உண்டான ஒரு சர்வீஸ் கொடுத்தோன்னா கஸ்டமரை நம்ம டிலேட் பண்ண முடியும், ரைட்? பிஸ்னஸோட வளர்ச்சிக்கு இதுதான் சீக்ரெட் ஃபார்முலா. இந்த ப்ரோக்ராமில் நான் 10 மடங்கு கொடுக்க போகிறதில்ல, 100 மடங்கு. நீங்கள் எவ்வளோ பே பண்ணீங்களோ அதற்குண்டான 100 மடங்கு, 1000 மடங்குக்கு உண்டான வேல்யூ இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஒரு சிலர் இருக்காங்க, நம்ம 300 ரூபா தானே பே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக விடுறவங்க. பணம் அப்படிங்கிறது பணம் தான். அது சின்ன பணமாக இருந்தாலும் சரி, பெரிய பணமாக இருந்தாலும் சரி. யார் ஒருத்தர் சின்ன பணத்தை அலட்சியப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு பெரிய பணம் வந்து சேராமல் போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண இந்த பணத்தை சீரியஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டு அதற்குண்டான வேல்யூ நீங்கள் எடுத்துக்குவீங்க அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் நம்புகிறேன். முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நல்ல ஒரு தொடக்கம் பாதி வெற்றின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டே 1 ஃபஸ்ட்டு டே ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கிற ஃப்ளோ தான் கடைசி வரைக்கும் இருக்க போகுது. அதனால் ஃபஸ்ட்டு டே கரெக்டான டைமில் லாக்ஆன் பண்ணி ஒரு நிமிஷம் கூட மிஸ் பண்ணாமல் இதை கண்டினியூஸாக முடிகிற வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு டே நீங்கள் அட்டன் பண்ணாதான் இந்த ப்ரோக்ராம் எந்த அளவுக்கு உண்டான ஒர்த், எவ்வளோ பெரிய மாற்றங்கள் உங்கள் பிஸ்னஸில் நிகழ்த்தும் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். பொதுவாக இந்த நிகழ்ச்சி நைட்டு 9 o'clock தான் ஸ்டார்ட்டே ஆகும். ஆனால் இப்போ ஐபிஎல் நடந்துட்டு இருக்கிறதுனால நம்ம காலையில் 11 o'clock ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுருக்கோம். ஒருவேளை நீங்கள் 11 o'clock 12 o'clockலாம் நீங்கள் பிஸியாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரீப்ளே செஷன் நான் கொடுக்குறேன். ஸோ ரீப்ளே செஷன் வந்து 2 டைமிங்கில் இருக்குது. ஒன்று நைட்டு 9 o'clock, இல்லாட்டி அடுத்த நாள் காலையில் 5:30 மணிக்கு. இந்த 2ல் உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ ரீப்ளே செஷன் நீங்கள் அட்டன் பண்ணிக்க முடியும். ஒருவேளை லைவில் அட்டன் பண்ண முடியலனா. ஆனால் லைவில் அட்டன் பண்ணும்போது எங்கிட்ட கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்க முடியும். நான் உங்கள்கிட்ட இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் லைவில் தான் ரொம்ப பவர், எனர்ஜெட்டிக்காக இருக்கும் இல்லையா? ஸோ தயவு செஞ்சு நீங்கள் லைவில் அட்டன் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களால் அட்டன் பண்ண முடியாத பட்சத்தில் நான் உங்களுக்கு ரீப்ளே செஷன் கொடுக்குறேன். அண்ட் ரீப்ளே செஷன்னாலும் அது லைவ் லைக்காக தான் நடக்கும். நடுவில் ஸ்டாப் பண்ணி ரீவைண்ட் ஃபார்வர்டெல்லாம் பண்ண முடியாது. ஒன் ஸ்டார்ட் அது வந்து முடிகிற வரைக்கும் லைவ் மாதிரியே தான் இருக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ப்ரோக்ராம் நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு நடுவில் எந்த ஃபோன் காலும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. இந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராக்ஷனே இல்லாமல் இருக்கணும். ஏன்னா உங்களோட பிஸ்னஸை கிளாரிட்டியில் ஒர்க் பண்ணி 10 மடங்காக பிஸ்னஸை பெருக்கிறதுக்கு உண்டான வழிகளை நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை இந்த ப்ரோக்ராமில் டிஸ்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா நான் கொடுக்குறது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து சேராமல் போகலாம். அண்ட் இதனால் நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம், நமக்கு தடை ஏற்படலாம். அதனால் தயவு செஞ்சு ஃபோன் கால்ஸ் நடுவில் வராமல் மாதிரி பார்த்துக்கோங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃபோனில் அட்டன் பண்ணுறதை தவிர்க்கலாம். நீங்கள் லேப்டாப்லேயோ அல்லது கம்ப்யூட்டர்லேயோ பாருங்கள், ஓகே? ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை ஃபோனில் மட்டும்தான் உங்களால் அட்டன் பண்ண முடியும்னு இருந்துச்சுன்னா, வைஃபை இருந்துச்சுன்னா வைஃபையை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபோனை வந்து ஏரோப்ளைன் மோடில் போட்டுட்டு அட்டன் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் கால்ஸ் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் இருக்கலாம். ஸோ ஒரு நிமிஷம் கூட இந்த ப்ரோக்ராம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷங்களும் உங்களுக்கு பல பல்பான் மொமெண்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பல்பான் மொமெண்ட் போதும் உங்களோட பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அது எந்த பல்பான் மொமெண்ட் உங்களுக்கு டிராஸ்டிக்கான க்ரோத் கொடுக்கும்னு தெரியாது. ஆனால் தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு டே நீங்கள் அட்டன் பண்ணும்போது தான் உங்களுக்கு இதோட பவர் என்னன்னு உங்களுக்கு புரியும். அதனால் ஃபஸ்ட்டு டே தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகே? மீட் யூ இன் தட் ப்ரோக்ராம். இது 80-20 கார்த்திகேயன்.